யாரை நம்ம அக்யூஸ் பண்றோமோ அவர்கள் இன்னைக்கு புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்டிருக்காங்க, பெட்டிஷனை கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படி ஒரு சட்ட சிக்கல் இருக்கிற நிலையில இவன் எல்லாம் சொல்றான் வந்து இவன் தான் கலந்தான், இவன் தான் கலந்தான், இவன் தான் கலந்தான். அதற்கு காரணம் ஒரு முன்விரோதம். அவன் வந்து மலத்தை எடுத்து அப்படியே அதை கலக்குறேன்னா சம்பந்தப்பட்ட நபர் வாயிலெல்லாம் ஊற்றிருக்கணும். நீங்க எங்களை ஊத்துறீங்கல்ல, சிறுநீரை குடிக்க வைக்கிறீங்க, மலத்தை திங்க வைக்கிறீங்க, மலத்தை மாத்தி மாத்தி சாப்பிட வைக்கிறீங்க, சத்துணவு கூடத்தில் போய் மலத்தை தடவுறீங்க, அந்த மாதிரிலாம் சார் நடந்திருக்கணும் சார். இதுல வந்துங்க 2 பேருக்கு இது சரியான சிக்கல் இருந்ததுங்க. அந்த 2 பேர் யார் சார்? எங்க அண்ணன். எல்லாரும் கண்டிருந்தா எவனாவது தேர்தல் புறக்கணிப்பு பண்ணுவானா சார்? செருப்பை கொண்டு அடித்திருக்கிறார்கள் அந்த ஊர் மக்கள். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அம்பேத்கர் பேரை சொல்லியோ இல்ல தலித்து புலித்தின்னு பேரை சொல்லி இயக்கம் நடத்துகிறவன் முகத்தில் செருப்பை கொண்டு அடித்தார்கள் அவர்கள். தேர்தல் புறக்கணிப்பு பண்ணாங்கல்ல, புடுங்குற ஓட்டு பொறிக்க அரசியல் தானே நீங்க இருக்கிறீங்க. யாராவது ஒருத்தர் தேர்தல் முடிஞ்ச பிறகு ஏங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டீங்களா சார்? அப்போ உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு அரசியலுக்காக. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு ஒரு சமூகத்தில் ஒரு பதட்டம் உண்டாயிடுச்சு இல்ல, தமிழ் சாதிக்குள்ள தமிழர்களுக்குள்ள அவனா இவனா சூனா பானா அப்படின்னு பேசுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு இல்ல. இன்னைக்கு அரசாங்கம் இங்க பேசக்கூடாதுன்னு சொல்லுது, மீடியாக்காரர் எப்படி பேசலாம்? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு தகவல்களை நம்முடைய வாசகர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். இந்த வேங்கவயல் விவகாரம் சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த உடனேயே நீங்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தீங்க. அது குறித்து பல்வேறு கருத்துக்களையும் தெரிவிச்சிருந்தீங்க. இந்த வேங்கவயல் விவகாரத்தில் தற்போதைய நிலை எப்படி சார் இருக்கு? அதாவதுங்க, ஒரு அமைதியாக தான் இருந்தது ஓரளவுக்கு. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஒரு ஆடியோ மாதிரி ஒன்று போட்டாங்க. ஒரு 2 படத்தை வச்சு இந்த மாதிரி அவங்க வந்து மீடியா ட்ரையல் நடத்துகிறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரியான விஷயங்கள் மீடியா ட்ரையல் நடத்தக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது, ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஆனால் அவங்கவுங்க விசாரணை நடந்து விட்டா வந்து தூக்கு கயிறு இவங்களே எடுத்து போய் கொடுத்து அந்த 3 பேர் தான் அக்யூஸ்டு மாற்றுங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லாத அளவிற்கு செய்திகளை போட்டு இந்த ஆடியோ வசமாக சிக்கியது, உண்மை வெளிவந்தது, பகீர் தகவல், இதையெல்லாம் போட்டு அந்த நீங்கள் அந்த வீடியோவுக்கு கீழே போய் பாருங்கள். இவனுங்களே வச்சு இவனுங்களே எடுத்தானுங்களா? இவனுங்களுக்கு பொழப்பே இது தான் சொன்னால் எவன் கேட்குறான், ஊரை விட்டு தள்ளி வைக்கிறது எவ்வளோ சரின்னு தெரியுதா அப்படின்னு ஒவ்வொரு சாதியிலும் ஒரு 4 பேர் இருப்பான்ல நாதாரி, கண்ணா முன்னான்னு பேசி போடுறாங்க. இதை பார்க்குற பட்டியல் சமூகத்துக்கு என்னவா இருக்கும்? இப்போ ஒரு குறிப்பிட்ட சாதி அடையாளத்தோடு ஒருத்தன் போட்டுறான்னு வச்சுங்க, இவங்க இந்த சாதிகார பயிலும் இப்படி தான்ப்பா அப்படின்னு நினைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்க தானே செய்யுது. இப்போது இன்ஃபேக்ட் இந்த பிரச்சனை நடந்தது இல்லையா, அப்போது நான் கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாக ஒரு வார்த்தையை சொன்னேன். அப்போ நிறைய பேர் எனக்கு ஃபோனுங்கன்னு பண்ணியிருந்தாங்க. சார் 2 வருஷம் ஆகுது. இப்போது நேற்றுலேருந்து திரும்பவும் பழைய மாதிரி ஒரு 50-100 ஃபோன் வந்துடுச்சு. கண்ணாமண்ணான்னு பேசுகிறாங்க. இப்போ நம்மளும் நான் பழைய மாதிரி இருந்தேன்னா கண்ணாமண்ணான்னு பேசிடுவேன். நம்ம தமிழருக்குள்ளே ஒரு ஒற்றுமை வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதால் இது நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படியே நைஸாக கடந்து போகிற மாதிரி தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. அப்போது இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு ஒரு சமூகத்தில் ஒரு பதட்டம் உண்டாயிடுச்சுல்ல, தமிழ் சாதிக்குள்ள தமிழர்களுக்குள்ள அவனா இவனா சூனா பானா அப்படின்னு பேசுகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு இல்லை. இன்றைக்கி அரசாங்கம் இதை பேசக்கூடாதுன்னு சொல்லுது, மீடியாக்காரர் எப்படி பேசுகிறான்? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? அப்போ மீடியாவுக்கு ஏன் கொடுக்கப்பட்டது? ஒரு பொது புத்தியில் இந்த பயல்வனா இப்படி தான், இந்த சாதிகாரனா இப்படி தான் அப்படின்னு இதை நிறுவுவதற்கு இது பயன்படுகிறது. இல்லை அந்த நோக்கத்தோடு கூட இது வெளியே வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனா, ஒரு பறையரா நான் சொல்கிறேன். மனதளவில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஒரு பிரச்சனையை நான் போய் அட்ரஸ் பண்ணுறதுக்கு கூட, ஆமாம் இவங்கெல்லாம் அப்படி பேசுவானுங்க, கடைசியில் இவனுங்களா தான்பா இருக்கும் அப்படின்ற நிலை இன்றைக்கி வந்து ஒரு கேவலமான நிலை வந்துருக்குது இல்லை.
அதான் இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் இந்த மீடியாக்களுக்கு இந்த ஆடியோ இந்த வீடியோ வந்து எப்படி ஒரு சிபிசிஐடி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, அதை கோர்ட்டில் தான் சப்மிட் பண்ணுவாங்க. எப்படி மீடியாக்களுக்கு கைக்கு கிடைக்கும் சார்? ஸ்டேட்டஸ்கோ அறிக்கை தான் சார் கொடுத்துருக்காங்க. இன்னும் அது சார்ஜ் ஷீட்டாக கொடுக்கப்பட்டு அது வந்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அந்த சார்ஜ் ஷீட் கூட கொடுக்கப்படல. இன்றைக்கு இந்த ஸ்டேட்டஸ்கோ அறிக்கையை குற்ற பத்திரிகையாக நீங்கள் ஏற்றுக்கக்கூடாதுன்னு யாரை நம்ம அக்யூஸ் பண்ணுறோமோ அவர்கள் இன்றைக்கி புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்டிருக்காங்க, பெட்டிஷனை கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படி ஒரு சட்ட சிக்கல் இருக்கிற நிலையில் இவன் எல்லாம் சொல்கிறான் வந்து இவன் தான் கலந்தான். அதற்கு காரணம் ஒரு முன்விரோதம். அதாவது அந்த பாதிக்கப்பட்ட அந்த போலீஸ்காரர் இருக்கா இல்லையா முரளிராஜா, அவங்க அப்பாவை வந்து கிராம சபை கூட்டத்தில் அந்த முன்னாள் அந்த தலைவர் அவர் வந்து கணவர் அவர் வந்து ஏதோ இன்சல்ட் பண்ணதாகவும் அதுக்கு பழி வாங்குவதற்கும் அப்புறம் ஒரு தண்ணி டேங்க்கு திறந்து ஒருவர் அதில் என்னங்க சம்பளம் ரொம்ப ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 அவ்வளோதாங்க இருக்கும் அந்த வாட்டர் டேங்க் திறந்து வருதில். அதில் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து இந்த பகுதி மக்களுக்கு கொஞ்சம் அன்பாக கரிசனமாக இருந்தார். அவரை வேலையை விட்டு நீக்கியதால் இவரை போய் பழி வாங்குறாருன்னா அவன் வந்து மலத்தை எடுத்து அப்படியே அதை கலக்கிறேன்னா சம்மந்தப்பட்ட நபர் வாயிலெல்லாம் ஊற்றிருக்கணும். நீங்கள் எங்களை ஊற்றுறீங்கல்ல, இந்த மாதிரி வந்து சிறுநீரை குடிக்க வைக்கிறீங்க, மலத்தை திங்க வைக்கிறீங்க, மலத்தை மாற்றி சாப்பிட வைக்கிறீங்க, சத்துணவு கூடத்தில் போய் மலத்தை தடவுறீங்க, அந்த மாதிரிலாம் சார் நடந்திருக்கணும். அவன் எப்படி சார் ஊரில் வந்து டேங்கில் ஏறி மலத்தை கலந்துருப்பான்? நீங்கள் அந்த ஊர்க்காரங்களாம் பேசுகிறாங்க, நீங்கள் எண்ணெயை விடுங்க, கோர்ட்டை விடுங்க, சட்டத்தை விடுங்க சார். அந்த ஊர்க்காரங்க இருக்காங்கல்ல, அந்த ஊர்க்காரங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் எங்கே நாங்கள் இருக்கிறோம், பிடிஓ இருக்கார், தாசில்தார் இருக்கார், மற்ற அதிகாரிங்க இருக்கிறாங்க, அந்த தரப்பு மற்ற தரப்பு ஆட்களும் இருக்கிறாங்க. இது அப்போ தான் நாங்கள் ஏற்றி விட்றோம், ஏதாவது எலிகிளி செத்து போய்தான் பாருன்னு மேலே போய் இந்த மாதிரி இந்த பசங்க சொன்ன உடனே கீழே வந்து அந்த சுதர்சன்ற பையனை இறங்கி வர வச்சு ஒரு கவரை கொடுத்து விட்டோம், கொட்டாங்கச்சியில் எடுத்துன்னு வந்தாங்க சார். இதை விட என்ன சார் ஸ்டேட்மெண்ட் வேணும்? ஐ விட்னஸ் இருக்குது. இவெல்லாம் குருடா வந்து யானையை தடவி பார்த்தான்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஆளுக்கு இந்த மீடியாக்கள் ஒரு பகுதியை தடவி பார்த்துட்டு அவங்க அரிப்பை சொரிந்து கொள்கிறார்கள். எவ்வளோ தப்பு இது! இன்றைக்கி ஒரு 3 இளைஞர் சார், இந்த முரளிராஜா வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்க சார். 5 பேரும் அந்த தண்ணியை குடிச்சிருக்காங்கல்ல. அடுத்து வந்து நம்ம இவர் சுதர்சன் சார், சுதர்சனோட அம்மா அந்த தண்ணியை குடிச்சிட்டு அட்மிட் ஆகிருக்கு சார். அதே மாதிரி முத்துகிருஷ்ணன் அவங்க வீட்டில் 10 பேர், 10 பேரில் வந்து அந்த தீபிகான்னு ஒரு பிள்ளை அது அட்மிட் ஆகிருக்கு. இவன் முரளிராஜாவில் அவங்க பெரியப்பா பேத்தி சித்தப்பா பேரன் இவங்கெல்லாம் ஒரு 7-8 பேர் 10 பேருக்கு அட்மிட் ஆகுறாங்கல்ல. 22ஆம் தேதியே அட்மிட் ஆகுறாங்க, 22, 23களில். அது வந்து அப்போ மருத்துவமனையில் ஒரு காமன் ஃபுட்டால் தான் இது நிகழ்ந்திருக்கு. அப்படின்ற போது காமன் ஃபுட்டுனா ஊரில் எது காமன் ஃபுட்டு? ஒரே இடத்துல சமைச்சு எல்லோரும் சாப்பிட்றாங்களா? காமன் ஃபுட்னா வாட்டர் தானே. அப்போ அந்த வாட்டரை செக் பண்ணுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மருத்துவமனையில் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அரசாங்கம் என்ன பண்ணோம், இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு தொடர்ந்து ஒரே சிம்டம்ஸோடு ஒரு 5-6 பேர் வராங்கன்னு வச்சுங்க, அவன் உடனே டக்குன்னு அந்த வாட்டர் கண்டாமினேட் ஆகிருக்கு அப்படின்னு ஹெல்த்து வந்து பார்க்கணும். நீ தான் சாராயம் குடிச்சிட்டு வந்து படுத்தா கூட அவன் சாராயத்தில் சாவலை, அவன் சாராயம் குடியில் வேறு சிம்டம்னு சொல்கிற ஆட்கள் இருக்கிற ஊரில் இது எப்படி நடந்திருக்கும்? அப்போது அதுக்கப்புறம் தான் வந்து இது நோட்டீஸ் ஆகப்பட்டு எடுக்கப்படுது. 26ஆம் தேதி தான் சார் நோட்டீஸ் ஆகுது. அதற்கு முன்னாடியே தண்ணியை குடிச்சிருக்கும்ல. ஆனால் நீங்கள் சொல்கிறது என்ன, 26ஆம் தேதி தான் கலந்துருக்குறாங்க, அவன் சிரிச்சிட்டு ஃபோட்டோ எடுக்கிறான், வீடியோ எடுக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தர் தறிக்கு கொண்டான்னு வச்சுங்க, சில சிரிச்சிருவான் தெரியுமா? இயல்பாக எல்லாருக்கும் அந்த குணம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி நான் அதை போய் ஜூம் பண்ணி எடுத்தான், உடனே எனக்கு சிரிப்பு, ஜே அந்த பிஏ போய் ஏன்னா ஜூம் பண்ணி எடுக்கிறான் பாரு அப்படின்னு நாங்கள் சிரித்தோம் அப்படின்னு அந்த பையன் இப்போ விளக்கம் சொல்லலை. அந்த தம்பி 2 வருடத்திற்கு முன்னாடியே விளக்கம் சொல்லப்பட்டது சார். இதில் வந்துங்க 2 பேருக்கு இது சரியான சிக்கல் இருந்ததுங்க. அந்த 2 பேர் யார் சார்? தமிழக முதல்வர், எங்கள் அண்ணன் திருமாவளவன். 2 பேருக்கு இது வந்து ரொம்ப தர்ம சங்கடமான இக்கட்டான சூழ்நிலை. இன்னைக்கு 2 பேரும் ரிலீஃப் ஆகியிருக்காங்க. இல்லை, அண்ணன் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ விசாரணை வேண்டும், உண்ணாநிலை போராட்டம் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு சார். சும்மா அந்த ஊருக்கும் திருமாவளவன் அவர்களுக்கு உடல் லட்சத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு திரும்ப சொல்லாதீங்க. இந்த மீடியாக்கள் தான் இந்த திரும்ப சொல்லுது. இல்லை, திருமாவளவன் அவர்கள் உண்ணாநிலை போராட்டம் அறிவித்தது பெரிய அளவில் போராடிக்கிட்டு தானே இருக்காங்க. அந்த ஊரை ஒரு பயலும் கண்டுக்கல சார். அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் காரி துப்புறாங்க சார். இவங்க இப்போ இன்க்ளூடிங் மை செல்ஃப் எல்லாரும் கண்டிருந்தா எவனாவது தேர்தல் புறக்கணிப்பு பண்ணுவானா சார்? செருப்பை கொண்டு அடித்திருக்கிறார்கள் அந்த ஊர் மக்கள்.
இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அம்பேத்கர் பேரை சொல்லியோ இல்லை தலித்து புலித்தின்னு பேரை சொல்லி இயக்கம் நடத்துகிறவன் முகத்தில் செருப்பை கொண்டு அடித்தார்கள். அவர்கள் துப்புனா தொடச்சிட்டு போகணுன்ற மாதிரி அடித்தாலும் கண்டுக்காமல் போகணும்னு இங்கே தலைவர்கள் இருக்கிறாங்க சார். ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார், ஒரு 25-30 வீடு ஒரு 100 ஓட்டை புறக்கணிக்கிறான்ல, என்ன சார் பண்ணி கிழிச்சோம் நாங்கள்? இல்லை எங்களை என்ன பண்ண விட்டுச்சு இந்த அரசாங்கம்? சரி நீ கூடையா இருக்கிறல்ல சார். எங்கள் ஜனங்க பாருங்கள் 100 பேர் வந்து தேர்தல் புறக்கணிப்பு எவ்வளோ அசிங்கமாக இருக்குதுங்க. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் என்னமோ உரிமை அது இதுன்றிய, அப்போ அது தெரியுதா? இது ரெட்டை வேணும். அப்போது யாருமே அதை கண்டுக்கலை. இப்போ நாங்கள் வந்து இந்த 2வது ஆண்டுக்கு ஒரு 720வது நாள்னு ஒரு போஸ்டர் போட்டோம். அவங்க சிபிசிஐடி வடிவேலு மாதிரி வச்சு ஒரு பேனர் போட்டு வச்சாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் சமூகத்தில் வந்தது. அப்புறம் அது மிரட்டப்பட்டு எடுக்கப்பட்டாங்க, போட்டாங்கன்னு வச்சுங்க. அப்போது இது வந்து அப்படியே இந்த மக்கள் இவங்க செஞ்சிருந்தா அந்த ஊர் அவங்கள தள்ளி வச்சுருக்கா சார். ஊர் எப்படி சார் வந்து அவங்க கூடயே நிற்குது? 3 பேர் கூட ஊர் எப்படி சார் நிற்கும்? இப்போ ஊரில் ஒருத்தன் வந்து ஏதோ ஒன்று செஞ்சிட்டான்னா ஊர் தீர்மானம் போட்டு அவங்க கூட அன்னம் புழங்க வைக்கக்கூடாது, வரக்கூடாது, அவன் தள்ளி வையா நாசக்கார போயா நம்ம ஊர்லேருந்து பாரு எப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க சார். சார் ஒருத்தர் எப்படி சார் சொந்த தாய்க்கு வந்து பிஏ கொடுப்பான்? அவ்வளோ கேவலமான சாதி இந்த சாதி அப்படின்னு இன்றைக்கி வந்து பொது வேளையில் இவங்க வந்து சொல்ல வைக்கிறாங்க சார். இதுதான் இது இங்கே இருக்கிற இன்றைக்கு வந்துங்க திராவிடத்துக்கு எதிராக ஒரு பெரிய அடி இல்லை, பெரியாருக்கு எதிரான அடி, ஈவேராவுக்கு எதிரான அடி கூட உங்களுக்கு பெருசு இல்லை சார். திராவிடத்துக்கு எதிராக அடி விழுது, அது கூட பெருசு இல்லை சார். திராவிடத்துக்கு எதிரான அடி தமிழர்கள் ஓர்மை, தமிழர்கள் ஒற்றுமை அப்படின்னு வந்து நிற்குது இல்லை, அதுதான் சிக்கல். இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் இந்த வேங்கவையல் விவகாரம் நடந்த ஆரம்பத்தில் சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி போராட்டம் கையில் எடுக்கிறாங்க. அப்போது இந்த திடீர் மாற்றம் காரணம் என்ன? அல்லது தமிழக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சிபிசிஐடியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய துறை, இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? நீங்கள் அந்த அறிக்கையில் முழுசாக பாருங்கள். சிபிஐ மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாமல் சிபிஐ இருந்தாலும் வேறு வழி இல்லை. இதுக்கு முடிவு தான் என்ன திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாங்க? நீங்கள் எப்படியாவது எடுத்துங்க. அதாவதுங்க வருத்தம் அளிக்கிறது, ஏற்கத்தக்கதல்ல, இது சரியல்ல, மிகவும் வருந்துகிறேன், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இவருக்கு தான் சொந்தம். இவர் அறிக்கையில் ஏற்கத்தக்கதல்ல, அவன் எவனோ ஒருத்தன் கருத்து சொல்லிட்டான், அது நீ ஏற்றானா ஏற்றுக்கலாம்னா அந்த கருத்து சரியா தப்பா, அதுதான் பிரச்சனை. இந்த மாதிரியான நைஸான வார்த்தைகளை போடுவது தான் இவருக்கு பழக்கம் சார். நேற்று வரைக்கும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அரசு சரியாக செய்கிறது. ஏன் சார் இது என்ன டானிக்கா? எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்க வந்து ராமஜெயம் கொலை வழக்கு கூட 12 வருஷம் ஆச்சு, எங்கால் அப்படின்னு பேசினவர் தானே இவர் சார். அந்த மக்களை வேன் வச்சு கூப்பிட்டு வர்றார் சார். இவர் கூப்பிட்டு வந்து இல்லை அரசு சிறப்பாக செய்யுது, போது வருதுன்னு சொல்ல வைக்கலான்றதுக்காக அவங்க ஆஃபீஸில் வச்சு ப்ரெஸ் மீட் கொடுக்க வைக்கிறார் சார். அந்த ஜனங்க சொல்லுது, பாதிக்கப்பட்ட எங்களையும் மிரட்டுறாங்க, 2 லட்சம் பணம் தரேன்றாங்க, அரசு வேலை தரேன்றாங்க, நீங்கள் ஒத்துக்கினீங்கன்னா அப்புறம் கேஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குடிக்காரனே ஒரு லூசியோ யாவது காட்டி விடுங்க, நாங்கள் கேஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் அந்த மக்கள் ப்ரெஸ் மீட்டு திருமாவளவன் எங்கள் அண்ணன் அலுவலகத்தில் கொடுத்ததை பார்த்தீங்கல்ல, பார்த்துட்டு இம்புட்டு நாள் நீங்கள் கம்முன்னுந்துட்டு இன்றைக்கு அறிவித்த உடனே நான் இப்போ சிபிசிஐடி ஒரு 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 முடிவுக்கு அதை கொண்டாண்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ கம்முனே இருந்தால் அப்புறம் என்னன்னு சொல்லுவான்? ஏன்னா ஊருக்காரன் அதை ஒத்துக்கலை, வெளியில் இருக்க சமூகமும் இதை ஒத்துக்கல. அதுக்காக இல்லை சிபிஐ விசாரணை வேணும். இவெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இந்த கம்யூனிஸ்ட்காரன் இன்றைக்கி பேசுகிறாங்க. என்ன பண்ணியிருந்த நீ? உன்னோட பணி என்ன? உன்னோட வேலை என்ன? ஒருத்தனாவது கண்டியா சார்? நான் எல்லாத்தையும் விட்டுருங்க சார். தேர்தல் புறக்கணிப்பு பண்ணாங்கல்ல, பிடுங்குற ஓட்டு பொறிக்க அரசியலில் தானே நீங்கள் இருக்கிறீங்க. யாராவது ஒருத்தர் தேர்தல் முடிஞ்ச பிறகு ஏங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டிங்களா சார்? அப்போ உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு அரசியலுக்காக, ஏப்பா நானும் கேட்டேன்பா, நான் சும்மாவாக இருந்தேன், நானும் வந்து அரசு கூட இருந்தாலும் நானும் கேட்குறேன் அப்படின்னு இதை வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கடந்து போகிறாங்களே தவிர நிச்சயமாக இவங்க வந்து ஒரு மனப்பூர்வமாக இந்த மக்களுக்கான தீர்வை நோக்கி இந்த விஷயத்தை கொண்டு போகலை சார். நான்லாம் உண்மையிலே வெக்கப்படுறேன், கருமம் பிடிச்ச சமூகத்தில் நம்மளும் இருக்கிறோமேன்னு.
பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.